இப்பொழுதும் நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த ஆன்லைன் ரம்மி இதை பற்றி அநேகர் நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம். அனுதினம் ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பார்க்குறோம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணி இந்த ஆன்லைன் ரம்மி நிமித்தமாக மரித்து போகிறாங்க. வயது வித்தியாசமின்றி எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட தற்கொலை குறித்ததான செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். அநேக இடங்களில் குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா இதில் அவங்க இழந்து போகிற பணத்துடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா லட்சங்கள், பல லட்சங்கள். தங்களுடைய தகுதிக்கு மீறி, தங்களுடைய வருமானத்துக்கு மீறி என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆன்லைன் ரம்மின்ற இந்த காரியத்தில், இந்த கேமில் சிக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறதுனால எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் மரித்து போகிறாங்க. முதலாவது இந்த ஆன்லைன் ரம்மி பற்றி சில காரியங்களை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நம்ம ஜெபிக்கவிருக்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த ஆன்லைன் ரம்மின்ற இந்த கேம்க்கு, அதாவது விளையாட்டுக்கு 6-8 கோடி பேர் அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்களாம். இது ஒரு அடிமைத்தனம். இதுக்கு 6 முதல் 8 கோடி பேர் இதற்கு அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க. ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெண்களும், பெண் பிள்ளைகள், பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஜனத்தொகையில், மொத்த ஜனத்தொகையில் 6% அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாள் இப்போ கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் ஒருத்தர், அதாவது ஒரு வியாபாரி, அவர் 75 லட்சம் கடன் இதன் நிமித்தம் ஆயிடுச்சு. அநேகர் கிட்ட இதை மேலும் மேலும், அதாவது பண ஆசையை தூண்டி விடுற விளையாட்டு, அது நமக்கு தெரியும்ல, சீட்டு விளையாடுவாங்க. இது ஆன்லைனில் சீட்டு விளையாடுற காரியம். அது பண ஆசையை தூண்டி விடும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த கேம், இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம நல்ல காரியங்களுக்காக தான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்ன வரும், இந்த ரம்மி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 2-3 பேர் பேசுவாங்க. பேசுகிறவங்க நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த கேம் மூலமாக எனக்கு இவ்வளோ லட்சம் கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க ஒரு டெஸ்டிமோனி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்மளை அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்மளே தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நாம இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி நம்மளை தூண்டுறது காரியங்கள் நடைபெறுது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பேசுகிறவங்க நடுத்தர, அதாவது சாதாரண மனிதர்கள், அதாவது மிடில் கிளாஸை சேர்ந்த சாதாரண நபர்கள் பேசுவாங்க. ஒரு புறம் இது யூடியூப்பில் நடக்குது. டிவி மற்ற இந்த காரியங்களில் வர அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா, சினிமா ஸ்டார்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. நாங்கள் இதில் இந்த கேம் மூலமாக இவ்வளோ லட்சம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு காரியம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, அது உடனே என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்துட்டு நம்ம ஏன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே நடக்கிற காரியம், ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க, கேஷ் கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், ஃப்ரீ கேஷ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அதை வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க. அதை வச்சு விளையாடும் பொழுது எடுத்தவொடனே என்ன நடக்கும்னா, 1000 ரூபாய் வச்சு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த நபருக்கு 2000 ரூபாய் திரும்ப கிடைக்கும். இதெல்லாம் நான் என்னோட ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்குறேன். என்னோட ஆஃபீஸ்லேயே நிறைய பேர், இது கிரிக்கெட் ஐபிஎல் நடக்குதுல்ல, அதுலேயும் இந்த மாதிரி கேம்பிளிங் இருக்குது. அதுலேயும் என்ன நினைப்பாங்க, இந்த ஐபிஎல் நடக்கிறப்ப நிறைய என்னோட கொலீக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு, டீமில் இருக்கிற பசங்க பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. என்னென்னு பார்த்தா இந்த கேம்பிளிங் இதில் இருப்பாங்க. இதில் 1000 ரூபாய் பெட் பண்ணேன்னா எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் அவங்களே கொடுத்து விளையாட வைப்பாங்க, உடனே 2000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் 5000 கொடுப்பாங்க, 10000 கிடைக்கும். இது அப்படியே டெம்ப்ட் ஆகி அது என்ன பண்ணுவாங்க, விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது விளையாட ஆரம்பித்தவொடனே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, நான் இன்னொரு சக மனிதரோட தான் விளையாடுறேன். இப்போ ஒரு நபர், கோபால்ன்ற ஒரு நபர் விளையாடுறாருன்னா, அந்த சைடு பிரபுன்ற ஒரு நபர் விளையாடிட்டு இருப்பார். இவர் நினச்சிட்டு இருப்பார், என்ன மாதிரி ஒரு மனிதனோட தான் விளையாடுறேன்னா, கிடையாது, பேர் தான் மனிதனுடைய பேர், ஆனால் அந்த பக்கம் விளையாடுறது ஃபுல்லாக மெஷின் தான். மெஷின் தான் நம்ம கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்ம விளையாட ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இந்த ஏஐ அப்படின்றோம்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை வச்சு அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கிறாங்களாம். என்னென்னா ஏஐ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 விஷயம் ஈடுபடுமா. ஒன்று இந்த கம்பெனிஸ் எல்லாமே, இந்த ஆன்லைன் கேம் இருக்குல்ல, இது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனி எல்லாருமே முதல்ல அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது கேமிங்
சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கேமிங் சைக்காலஜிஸ்டோட வேலை, அவங்க வந்து மனோதத்துவ சைக்காலஜிஸ்ட்னு நமக்கு தெரியும், மனோதத்துவ நிபுணர்கள். அவங்க இதுக்கு கேமிங் சைக்காலஜிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கான். அந்த கேமிங் சைக்காலஜிஸ்டோட வேலை அந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி விளையாடுறவங்களோட இது எப்படி இருக்குது, அவங்க எப்படி விளையாடுறாங்க, என்ன விதமான மூவ்ஸ் வந்து அதில் வச்சு அதில் வின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதோடு சேர்ந்து சொஃபஸ்டிகேட்டட் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு ஒரு இது வந்து நம்மளை தெரியாமையே நம்மளை வந்து அதை என்ன பண்ணிகிட்டு இருக்குமா, நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குமா. நான் அந்த ஏன்னா சிஸ்டமில் தானே, இதில் தானே விளையாடுறோம், மொபைலில் விளையாடுறோம் இல்லை கம்ப்யூட்டரில் விளையாடுறோம், நம்ம என்ன மூவ் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்து அதை நம்மளை பின்னாடி இருந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்து அடுத்து பணத்தை நம்ம வைக்கும் பொழுது, ஏன்னா எனக்கு 5000 வச்சு எனக்கு 10,000 கிடச்சிருச்சு, நான் அடுத்து என்ன பண்ணுவேன், 50,000 வச்சா 1 லட்சம், அப்படி தான் மூளை போகும். அப்போ நான் 50,000 வச்சு 1 லட்சம் எனக்கு கிடைக்குன்ற இடத்துல அந்த மெஷின் ஏற்கனவே என்னை ஸ்டடி பண்ணிருச்சு. நான் அடுத்த மூவ் இதுதான் வைப்பேன் அப்படின்னு அந்த மெஷினுக்கு தெரியும். அது என்ன பண்ணும், ஏன்னா என் கூட விளையாடுறதும் மெஷின் தான். அந்த மெஷின் அதை தாண்டி அதுக்கும் தாண்டி என்ன பண்ணும், வேறு விதமாக வந்து அட்டாக் பண்ணி நம்மளை அந்த விஷயத்தில் தோற்கடிச்சிரும், அந்த கேமில் தோற்கடிச்சிரும். இப்படி தான் வந்து நிறைய பேர் இழந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, தோற்க ஆரம்பித்தவனே ஐயோ நான் காசை விட ஆரம்பிச்சிட்டேனே, அப்போ நான் பேசாமல் இதிலேருந்து விலகிடலாம் அப்படின்னு விலகி வர்ற நேரத்தில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்களாம். அந்த எஸ்எம்எஸில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் இவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அந்த காசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் தூண்டப்படுவாங்க. எப்படி இந்த எஸ்எம்எஸ் வந்துச்சு, அகெயின் இது எல்லாமே வந்து கனெக்டட். இது எல்லாமே இந்த ஆன்லைன் கேம்ஸ், இந்த கம்பெனிஸு, அதுக்கப்புறம் இந்த லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இப்போ அதுவும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. நல்ல பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ் தவிர வேறு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குட்டி இது எல்லாமே வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன லோன், 1000 ரூபாய் லோன், 2000 ரூபாய் லோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ஏன்னா ஏற்கனவே இவங்க எல்லாமே கனெக்டட். இந்த நபர் வந்து ஒரு டைலமால இருக்காரு, இந்த கேமை விட்டு வெளியில் வந்துருவாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவாங்க. பணத்தை பார்த்தவனே இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார், சரி பணம் தான் இருக்கே, நம்ம கடன் வாங்க வேணாம், இந்த பணத்தை வச்சு விளையாடனான்னு மறுபடியும் போய் மாட்டிக்கு வரோம். இப்படியே வந்து மாட்ட வச்சு அந்த நபர் பல லட்சங்களை இழந்த பிறகு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தூக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஏன் நம்ம தேசம் அனுமதிக்குது, இது சட்டப்பூர்வமானதா சட்டப்பூர்வம் இல்லாததா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய தேசத்தில் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சட்டப்பூர்வமான விளையாட்டு, இது இல்லீகல் கிடையாது, இது வந்து சூதாட்டம் கிடையாது, இந்த ஆன்லைன் ரம்மின்றது சூதாட்டம் கிடையாது அப்படின்னு இது வந்து நம்மளுடைய தேசத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கில் பேஸ்ட் கேம்ன்றாங்க. அதாவது ஒருத்தருடைய திறனை வைத்து, ஒருத்தருடைய மூளை அறிவை வைத்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி ஒருத்தவங்க வேலைக்கு போய் அவங்க வந்து அவங்க ஸ்கில்லை வச்சு, படிப்பை வச்சு, அவங்க வேலை செய்கிறத வச்சு அவங்க ஒரு வருமானம் ஈட்டுறாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும் ஸ்கில் பேஸ்ட் கேமு. இது நாங்கள் கேம்பிளிங்ன்ற இதில் வராது, இது சட்டப்பூர்வமானது தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 19(1)G இந்த ஆர்டிக்கிள் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ரொஃபஷன், அதாவது இந்த கேமிங் கம்பெனிஸை நம்ம பேன் பண்ணலாமேனா இந்த ஆர்டிக்கிள் படி கேமிங் கம்பெனிஸை பேன் பண்ண முடியாதான். ஏன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, ரைட் டு ப்ரொஃபஷன், நான் இது வந்து என் சூதாட்டம் இல்லை, நான் சூதாட்டமாக இதை வந்து வச்சு நடத்தலை, இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேம் தான், திறமையுடைய அடிப்படையில் வர கேம் தான், அதனால இதை வந்து நீங்கள் சட்டப்பூர்வமானதுன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து இது பண்ணுறாங்க. இப்போது இது குறித்ததான விவாதங்கள்லாம் பார்லிமெண்ட்டில் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா நீங்கள் நம்ம மாநில அரசு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதை தடை பண்ணணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டாலும், நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம், நம்ம கோர்ட்டே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொஸ்டின் அனுப்புவாங்க, இவ்வளவு தற்கொலைகள் நடக்குதே, இதுக்கு நீங்கள் மாநில அரசு என்ன பண்ணுறீங்க, எந்த முயற்சியும் எடுக்கலையா? இப்படிப்பட்ட கேஸ்கள் வரும் பொழுது மாநில அரசு இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியல, ஏன்னா இந்த சட்டத்தின்படி இது சூதாட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க இது வந்து வரைமுறைக்கு உட்படுத்துங்க, நீங்க இன்டர்னலா ரூல்ஸ் கொண்டு வாங்க உங்க ஸ்டேட்ல, நீங்க சில வரமுறைகள் வச்சு, கைட்லைன்ஸ் வச்சு இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே நம்மளுடைய மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒவ்வொரு நபரும் இப்போ வந்து ஒரு பொது ஜனம் வந்து இந்த ரெஜிஸ்டர்
ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்க அவங்களுடைய ஆதார் நம்பரை அதில் இணைக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் இதை விளையாட அனுமதிக்க முடியாது, 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தான் விளையாட முடியும். அதே மாதிரி நள்ளிரவில் 12 மணிக்கு மேலே காலை 5 மணி வரைக்கும் இது விளையாடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க. உடனே இந்த ஆன்லைன் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேற்று இந்த விவாதம் வந்து இந்த ஹியரிங் வந்து கோர்ட்டில் வந்தப்போ ஆன்லைன் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எப்படி நீங்கள் சொல்லலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இதை சொல்லக்கூடாது, ஏன் நாங்கள் ஆதாரை இணைக்கணும், நாங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம். இதில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேலை என்ன அப்படின்னா, 2023 ஆண்டு 50th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த ஆன்லைன் கேம் விளையாடுற ஒவ்வொரு என்ட்ரி ஃபீஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு தடவை நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி விளையாடும் போது நான் கட்டுவேன், பணம் கட்டுவேன், அதுக்கு 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க. அப்போ நான் ஜிஎஸ்டி வரி முதல் கொண்டு நான் செலுத்தி நான் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு தொழிலை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னுடைய தொழிலுக்கு விரோதமாக நீங்கள் எப்படி வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம், இவ்வளவு கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தால் எங்களால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இப்போ ஆன்லைன் கம்பெனிஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை இப்போ இன்னைக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க, இந்த கேஸ் இன்னைக்கு வருது. ஆனால் வேறு நாடுகளில் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் பார்த்தோன்னா இப்படிப்பட்ட இந்த ரம்மி போன்ற கேம்ஸை வந்து கவர்மெண்ட்டே தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் கேசினோன்ற ஒரு கேமை மட்டும் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் சுற்றுலா ப்ரமோஷனுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசினோன்றது சுற்றுலா அவங்க அதாவது நேட்டிவ் சிங்கப்பூர் பிரஜைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கேசினோக்குள்ளே போகலாம். ஆனால் 9500 ரூபா ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தா தான் போக முடியுமா. ஏன்னா அந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குது, இதை வந்து அதிகமாக ஃபீஸ் வச்சுட்டோம் அப்படின்னா பொது ஜனங்கனால அவ்வளோ ஈஸியாக இந்த சூதாட்ட இதுக்குள்ளே வந்து விளையாட மாட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா தான் அடிமை ஆயிடுறாங்க. அந்த டேஸ்ட் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டோன்னா அவங்க உள்ளவே வரமாட்டாங்க. இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ரம்மியெல்லாம் உள்ளே வராதபடிக்கு. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஏன்னா இது அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணிகிட்ருக்கு, சீரழிச்சிட்ருக்கு. அநேகர் வந்து தங்களுடைய குடும்பமாக வந்து மரித்து போகிறாங்க, அநேக தற்கொலைகள். இதில் வந்து வயது வித்தியாசமின்றி என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் பண ஆசை. குறுக்கு வழியில் என்ன பண்ணிடலாம், சீக்கிரமாக பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஏன்னா ஒரு பக்கம் மதுபானம் அப்படிப்பட்ட காரியங்களில் பணம் இழந்து போகிறாங்க, தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு வருமானம் இல்லை. ஏன் நம்ம இப்படிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த தவறான முறைகள் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு இணைய வழி விளையாட்டு ஆணையம் சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ஒரு கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக, அதாவது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே நிலவும் இணைய வழி விளையாட்டுகளால் அடிமையாவதை தடுக்கும் பொருட்டு அதை வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லி அநேக திட்டங்கள் வந்து வைத்து தமிழக அரசாங்கம் இதை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கேஸில் வந்து நம்ம வெற்றி அடையணும். அட்லீஸ்ட் ஃபுல்லாக பேன் பண்ண, இப்பொழுது சூழ்நிலையில் ஃபுல்லாக பேன் பண்ண முடியாட்டியும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட்லீஸ்ட் கொண்டு வரணும். ஆனால் தொடர்ந்து நடக்கப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற இந்த விவாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மனம் இறங்கி நம்ம தேசமெங்கும் இப்படி வந்து 8 கோடி பேர் இதில் அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அவங்க இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளையில் நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். முதலாவது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6 ஆமாம் 6 9 10 பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அநேகர் இதனால் அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நம் தேசத்தை விட்டு விலகி போக வேண்டும். இப்படிப்பட்ட மாயையான காரியங்கள், இப்படிப்பட்ட கேட்டுக்கு நேராய் நடத்தக்கூடிய அழிவுக்கு நேராய் நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட இந்த கேம், இந்த ஆப்பில் இந்த இப்படிப்பட்ட காரியங்களில் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எல்லாருடைய கைகளிலும் இப்பொழுது மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறது. எதுக்காக அதை என்ன மெசேஜ் வருது, எதுக்காக அந்த லிங்க் கிளிக் பண்ணுறோம், அந்த
ஆப் இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுக்கு பின்பதாக இருக்கின்ற காரியங்கள். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஏஐ அப்படின்ற இந்த டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ரீனில் பண்ணுற எல்லா காரியங்களும் நமக்கே தெரியாமல் ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ஜனங்கள் சிக்கி கொள்ளக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? அப்பா, இந்த வேலையிலோ அப்பா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இந்த ஆன்லைன் ரம்மி என்ற இந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற இந்த 8 கோடி அப்பா இந்திய ஜனங்களுக்காக, அப்பா எங்களுடைய தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வயது வித்தியாசமின்றி ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் என அப்பா சோத்திரம் இதில் அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்கப்பா. இதில் வெளியே வர முடியாதபடிக்கு சிக்குண்டு இருக்கிறவர்கள் அநேக லட்சங்களை இழந்து விட்டோமே, இதற்கு பின்பதாக நான் என்ன செய்வது, எப்படி இந்த கடனை அடைப்பது என்று தவறான முடிவுக்கு வந்து விடுறாங்கப்பா. நீங்க மனம் இறங்குங்க, கிருபையா இறங்குங்க. இன்னைக்கு இந்த ஹியரிங் கோர்ட்ல வரும்பொழுது ஒரு நல்ல அப்பா தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்பா. எங்கள் தேவன் நீர் குறுக்கிடுவீராக. ஆமாண்டவரே அப்பா, சட்டத்தில் உள்ள அப்பா இந்த ஆர்டிகல்ஸை வைத்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்பா இது லீகலைஸ்ட் என்று சொல்லி, சட்டப்பூர்வமானது என்று சொல்லி அப்பா சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளுகின்ற காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல தீர்ப்பு வெளியாக வேண்டுமாப்பா. அப்பா மாநில அரசாங்கத்தின் சார்பில் அப்பா அவர்கள் அப்பா தகப்பனை அரசாங்க வழக்கறிஞர் அப்பா வழக்காடும் பொழுது அப்பா நீங்க அப்பா அந்த இடத்துல இருந்து அப்பா நல்ல ஒரு தீர்ப்பை பெற்று தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அப்பா நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர் அப்பா. உம்மிடத்துல இருந்து அப்பா தகப்பனே அப்பா நீதி புறப்படுமே. ஆமாண்டவரே அப்பா, துன்மார்க்கரும் தகப்பனே அப்பா பணப்பிரியரும் அநீதிக்காரரும் அப்பா சோத்திரம் அப்பா அவர்களுடைய அநீதியின் நிமித்தம் அப்பா ஜனங்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு, ஜனங்களை அப்பா கேட்டுக்கு நேராய் வழி நடத்தாதபடிக்கு எங்கள் தேவன் நீர் தகப்பனே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறேரே. ஆமாண்டவரை இப்படி அப்பா இதில் அப்பா சிக்கி கொண்டு அப்பா பணங்களை இழந்தவர்கள், லட்சங்களை இழந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு வர ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அந்த கேம்கள் முடக்கப்பட வேண்டும். இது ஸ்கில் கேம்ஸ் என்று சொல்லி அப்பா அதை தகப்பனை பேன் பண்ணாம அப்பா அதை தடை பண்ணாம அதை தொடர விடுகிற காரியங்கள் மாறட்டும் அப்பா. அதற்கு வரி விதிக்கும் பொழுது அப்பா நாங்கள் வரி கட்டுகிறோம் என்று சொல்லி அப்பா அந்த கம்பெனிஸ் உரிமை பாராட்டுவதை பார்க்கிறோமே. 28% வரி விதித்தாலும் அந்த ஜிஎஸ்டி பணம் சரியாக அரசாங்கத்துக்கு போய் சேருவதில்லை என்று மற்றொரு குற்றச்சாட்டும் இருக்கிறதப்பா. அது அநேகர் பின்பதாக இருந்து அப்பா அந்த தகப்பனை மறைவாய் இருந்து அந்த கோடிக்கணக்கான பணங்களை தங்களுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று மற்றொரு குற்றச்சாட்டும் அப்பா இருப்பதை காண முடிகிறதே ராஜா. கடந்த ஆண்டிலே மட்டும் 800 கோடி ரூபாய் இந்த ஜிஎஸ்டி, இந்த ஆன்லைன் கேம் மூலம் 800 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணம் மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேரவில்லை. அது எந்த இடத்துல இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு கைமாறி அது யாரோ ஒருவரிடத்தில் அந்த பணம் இருக்கிறது. இப்படியாக அப்பாவி ஜனங்களுடைய பணம் அப்பா ஆமாண்டவரே தங்களுடைய குடும்பத்திற்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா செலவழிக்க வேண்டிய பணம், தங்களுக்கான பணத்தை எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களில் செலவழித்து அப்பா அது தகப்பனே அப்பா ராஜா அது கொள்ளையாடப்படுகிற காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகட்டும் அப்பா. நீர் கிருபையா இறங்கி அப்பா ஒரு நல்ல தீர்வை கட்டளையிடுவீராக அப்பா தகப்பனே. பார்லிமெண்ட்ல இந்த குறித்ததான விவாதங்கள் நடக்கும் பொழுது ஆமாண்டவரை பாரபட்சம் இல்லாதபடிக்கு அப்பா சோத்திரம் அப்பா தகப்பனே அப்பா ராஜா ஜனங்கள் மீது கரிசனை உணர்வோடு அப்பா சோத்திரம் அப்பா நல்ல முடிவுகளை எங்களுடைய மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்பா. ஆமாண்டவரை நல்ல திட்டங்களை அவங்க கொண்டு வர வேண்டும் அப்பா. ஜனங்களுடைய அப்பா முன்னேற்றத்தை, ஜனங்களுடைய அப்பா தகப்பனை முன்னேற்றத்தை தடுக்கின்ற, ஜனங்களுடைய ஜீவனை கொள்ளையிடுகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு பொழுதும் எங்களுடைய மத்திய அரசாங்கம் அனுமதிக்க கூடாது ராஜா அப்பா. நீங்க தடை பண்ணுங்க. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று அறிந்திருக்கிறோமே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் தடை ஆகும் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. நாங்கள் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ராஜா. இந்த வேலையிலும் இந்த நாள்ல இருந்து 10th பிள்ளைங்களுக்கு
எக்ஸாம் ஆரம்பித்திருக்கிறது. அதற்காக நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போமா? அப்பா, இந்த நாளில் அப்பா 9 லட்சத்திற்கும் அதிகமான பிள்ளைகள் இந்த 10வது பரீட்சை எழுதுறாங்கப்பா. இந்த பொது தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் அப்பா ஸ்தோத்திரம், வேண்டிய கிருபைகளை கொடுங்க அப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அருகில் அப்பா தகப்பனே அப்பா, எந்த ஒரு காரியங்களும் அவங்கள திசை திருப்ப கூடாது. எந்த பயமோ எந்த சோர்வோ அந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. கடந்த முறை பார்க்கும் பொழுது அந்த 12வது பரீட்சை அப்பா எழுதுகின்ற அந்த முதல் நாளிலே அந்த தமிழ் பரீட்சையை எழுத போகாதபடிக்கு 12,000 பிள்ளைகள் அதை போகாதபடிக்கு அதை தவிர்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எந்த செய்தியை நாங்கள் இந்த நாளில் கேட்க கூடாதப்பா. ஆமாண்டவர், எல்லா பிள்ளைகளும் தைரியமாய் சென்று பரீட்சையை எழுத வேண்டும். படிப்பு அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில தகப்பனே முக்கியமானது என்பதை பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து அந்த கல்விக்கு அந்த இப்படிப்பட்ட தேர்வுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பிள்ளைகள் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து அவர்களை அடிமைத்தனப்படுத்தி அவர்களுக்குள்ளாக பயத்தையும் சோர்வையும் கொண்டு வந்து அப்பா தகப்பனே அவர்களை அப்பா முன்னேற்ற பாதையில் அவர்களை நடக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகின்ற பொல்லாத சாத்தானின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல 12வது 11வது தேர்வுகளை எழுதி முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ரிசல்ட் வருகின்ற இந்த இடைப்பட்ட காலங்களிலே பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்கக்கூடாது. இது எப்படி ஆகுமோ என்னவாக முடியுமோ என்று தேவையற்ற குழப்பங்களுக்கு பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தைரியமாய் ரிசல்ட்டை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அந்த கரெக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க எல்லார் கண்களிலும் தகப்பனே தயை கிடைக்கட்டும். அவர்கள் சரியாய் தங்களுடைய கரெக்ஷன் பணியை செய்ய வேண்டும். எந்த முறைகேடுகள் நடக்கக்கூடாது, தவறுகள் நடக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அப்பா அவர்கள் எழுதியதற்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்களை அவர்கள் சரியாய் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. எந்த கவன குறைவுகளும் அந்த இடத்துல இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. விடுமுறையில் இருக்கின்ற பிள்ளைகள் அப்பா தங்களுடைய நேரத்தை பிரயோஜனமாய் செலவிட வேண்டும். அப்பா இப்படிப்பட்ட கேம் தேவையற்ற காரியங்கள் அப்பா சத்ருவின் கண்ணிகளிலே பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பெற்றோர்களும் கவனமாய் இருக்கட்டும். ஆமாண்டவரே, அந்த ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. லீவ்ல தானே இருக்கிறாங்க என்று சொல்லி அப்பா ஃப்ரீயா விடலாம் என்று சொல்லி அஜாக்கிரதையா இருந்து விடாதபடிக்கு பிள்ளைகளை அப்பா கவனத்தோடு அப்பா பெற்றோர் அப்பா பார்த்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா சோத்திரம், தவறான வழிகளிலே பிள்ளைகள் சென்று விடக்கூடாது. அதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்க காத்துக்கொள்வதற்காக நன்றி அப்பா. நல்ல ஒரு எதிர்காலத்தை நீர் அமைத்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.